அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் அமானிதத்தை பேணுதலும். அமானிதத்தை பேணுவது ஒரு தர்மம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு ஏவப்பட்டதை மனமுவந்து திருப்தியுடன் நிறைவேற்றும் நம்பிக்கைக்குரிய கருவூல காப்பாளர் தர்மம் செய்தவராவார். அறிவிப்பவர் அபு மூசா அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹமத் 19624. அலட்சியமாக்கப்படும் அமானிதங்கள். நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கே தெரியாமல் அமானிதங்களை ஏற்றவர்களாக இருக்கின்றோம். இறைவன் நமக்கு வழங்கிய உடல் உறுப்புகளும் செல்வங்களும் அமானிதம்தான். இவைகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக வழங்கியுள்ளான். தீய காரியங்களுக்கு இவைகளை நாம் பயன்படுத்தினால் இறைவன் நமக்கு வழங்கிய அமானிதங்களை பால்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். இதை உணராத காரணத்தினால் நம்முடைய கண்கள் தீய காரியங்களை கண்டு ரசிக்கின்றது. நமது கால்கள் செல்லக்கூடாத இடங்களுக்கு வருகை தருகின்றன. மறுமையில் ஒவ்வொரு உறுப்பும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். செவி, பார்வை மற்றும் உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுபவை. அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 36. இரகசியமாக சொல்லப்பட்ட செய்தியும் அமானிதமே. அமானிதம் என்பதும் பொருளை மட்டும் குறிக்காது. ஒருவர் நம்மிடம் ஒரு செய்தியை கூறி இதை யாரிடமும் கூற வேண்டாம் என்று சொன்னால் அந்த செய்தி அமானிதமாகிவிடும். ஆனால் இரகசியமாக எத்தனையோ விஷயங்களை கேட்டுவிட்டு நாம் பலரிடம் பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை ரகசியமாக கூறினால் அதை அவர்கள் பரப்பியதில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரகசியமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். நான் அவர்களிடம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். மீண்டும் நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரகசியமாக எதையோ சொல்ல அதை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஃபாத்திமாவிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியத்தை நான் பரப்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் வரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றும் கூறவில்லை. அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3623. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.